வந்துருச்சு, தண்ணிக்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணலாம், பொறுமையா இரு. தண்ணியும் இப்ப வந்துரும். எப்படிக்கா? அங்க பாரு. வாங்க எடுத்துட்டு வாங்க. அண்ணா பைப்பை கொண்டு வாங்கண்ணா. எனக்கு அண்ணன் வெளில நிக்கிறாரு பாரு. எதுக்கு இந்த சிரமம் வேண்டானதா சொன்னேன், ஆனா அவங்கதான் கேக்கல. உங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்றப்ப நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்க வைங்கடி. எதுக்குமா இதெல்லாம்? என்னன்னா நீங்க மத்தவங்க முகத்தை பார்த்தே என்ன கஷ்டம்னு தெரிஞ்சு உதவி பண்றவங்க நீங்க. உங்களுக்கு உதவலனா எப்படின்னா? ரொம்ப நன்றிமா. பரவாயில்லக்கா, என்ன உதவி வேணாலும் கூச்சப்படாம கேளுங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்களுக்கு இப்படி கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு நல்ல சாவே வராது. ஏய் என்ன வாய் ஓவரா இருக்க? ஏன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, வாயை கிழிச்சு தச்சிருவான் பாத்துக்கோ. வள்ளியக்கா மாதிரி அமைதியா இருப்போன்னு பாத்தியா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. என்ன விஜய், உன்னால என் மாமா சம்பாதிச்ச காசு பணம் சொத்து கடை இது எல்லாத்தையும் தான் ஏமாத்த முடியும். ஆனா அவர் சம்பாதிச்ச இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஏமாத்தி ஜெயிச்சாலும் எப்பவுமே ஜீரோ தான். நாங்க தோத்தாலும் ஹீரோ தான். மறைக்கிறியா செல்வியக்கா? ஏதோ சொல்றக்கா. என்னடி சொன்ன? அடுப்புல வச்சிருவேன். நல்லா வேணும், நீங்க தான் கரெக்ட். அவ ஒரு ஆள். யாருக்கு வெளியே தானே வந்தாகணும். வள்ளியக்கா எது வேணாலும் தயங்காம கேளுங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. சரி கண்டிப்பா. அண்ணா வாங்க. வீரா, உங்ககிட்ட ஏதுமா இவ்வளவு பணம்? அது அதானா மாற அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா கொடுத்திருந்தால, அந்த பணமும் நைட்டு ஆட்டோ ஓட்ட போயிருந்தால அதுவும் சேர்த்துதான் கொடுத்தா. என் காலேஜ் ஃபீஸ் கட்டுற பணமும் இருக்கு. ஏமா, இப்ப உங்க தேவைக்கு என்ன பண்ணுவீங்க? அது பரவாயில்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். உதவின்னு கேட்டு வந்தவங்கள வெறுங்கையோட அனுப்பி நமக்கு பழக்கம் இல்ல. அவரும் உங்களை நம்பி வந்துட்டாரு, ஏமாந்துட கூடாதுல்ல மாமா. வள்ளியம்மா வீட்டு செலவுக்கு வச்சிருந்த பணத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. மாமா வீட்டு செலவுக்கு இப்ப என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இருக்கு, நாளைக்கு வேண்டியத நாளைக்கு பாத்துக்கலாம். சார் வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க. ஏன் வக்கீல் சார், என்னாச்சு? ஏதாவது வழி தெரிஞ்சதுங்களா? நாங்க இழந்த சொத்தெல்லாம் திரும்ப மீட்டுடலாம்ல? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? கேஸ் ஃபைல் பண்ணியாச்சுல? சார் பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்க. என்னங்க சார் பெட்டிஷன் காப்பி படிச்சு பாருங்க. அப்புறம் என்ன சார், இத ஃபைல் பண்ண வேண்டியதானே? ஃபைல் பண்ணலாமா? ஆனா என்ன ஆனா சார், ஏன் வெயிட் பண்றீங்க? இங்க தினம் தினம் எங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. எங்க குடும்ப சொத்து மொத்தத்தையும் அவ ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கா சார். நாங்கெல்லாம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சீக்கிரமா ஃபைல் பண்ணுங்க சார். இல்லம்மா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? சார் எனக்கு எதுவும் தேவையில்ல சார், என் ஃபீஸ்ல கூட கழிச்சுக்கிறேன். நீங்க எனக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த கேஸை நடத்தி கொடுக்கறேன். ஆனா கோர்ட்டுக்குன்னு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அது போக ஜூனியர்ஸ் தான் சேர்த்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்.
அதான். அதுக்கு எவ்வளவு வேணும் சார்? ஒரு 25,000 ரூபாய் வேணும் சார். அதை கொடுத்தீங்கன்னா உடனே கேஸை ஃபைல் பண்ணிடுவேன். அவ்வளவா? உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். இருந்தாலும் அது எதுக்கு செய்ய வேண்டிய செலவை செஞ்சுதானே சார் ஆகணும். ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு போவேன்னு நான் எப்பவும் நினைச்சதில்லை. ஆனா என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இதை விட எனக்கு வேற வழி இல்லை. கடவுளே, இதுக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் அதை எனக்கே கொடு.